நாம் இந்த பதிவில் இந்த ராசிக்காரவங்கெல்லாம் இந்த விஷயம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அது என்ன மாதிரி உங்களோட ஆசைகள் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்காரவங்க வசதியான வாழ்க்கை வேணும்னு நினைப்பீங்க. துலாம் ராசிக்காரவங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு உறவு வேணும்னு நினைப்பீங்க. சிம்ம ராசிக்காரவங்க பவரும் புகழும் வேணும்னு நினைப்பீங்க. மேஷ ராசிக்காரவங்க ஆரோக்கியமான வாழ்க்கை இருந்தாலே போதும்னு நினைப்பீங்க. மிதுன ராசிக்காரவங்க நிரந்தரமான ஒரு தொழில், அது எப்போவும் உங்களுக்கு அமையறதில்ல, அது மாதிரி இருந்தால் போதும்னு நீங்கள் நினைப்பீங்க. கடக ராசிக்காரவங்க கௌரவமான வாழ்க்கைக்கு ஆசைப்படுவீங்க. கன்னி ராசிக்காரவங்க கடனே இல்லாத வாழ்க்கை இருந்தாவே போதும் அப்படின்னு நினைப்பீங்க. தனுசு ராசிக்காரவங்க பணம் சுதந்திரம் ரெண்டுக்கும் ஆசைப்படுவீங்க. மகர ராசிக்காரவங்க நகை அதுவும் நிறைய வேணும்னு ஆசைப்படுவீங்க. விருச்சிக ராசிக்காரவங்க துரோகம் இல்லாத உறவு வேணும்னு ஆசைப்படுவீங்க. மீன ராசிக்காரவங்க பாசமான பார்த்துக்கிற மாதிரி ஒரு உறவு தேவைப்படும் அப்படின்னு நினைப்பீங்க. கும்பராசிக்காரவங்க இவங்களை தனியாக விட்டாலே போதும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்கங்க. நான் சொன்னதெல்லாம் எவ்வளோ தூரம் சரியாக இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.